கணவன் அமைவதெல்லாம் பாகம் 5 தொடரும். சில வினாடிகளில் சமாளித்து கொண்டு உள்ளே சென்றாள். சாப்பாட்டு அறையில் இருந்த வாஷ் பேஷனில் முகத்தை அவசரமாக கழுவி முந்தானையால் துடைத்து கொண்டாள். கூந்தலை விரல்களால் கோதி சரிபிடித்து கொண்டு பூஜை அறையில் இருந்த குங்குமச் செமிழில் விரலை தொட்டு பளிச்சென்று பொட்டு வைத்து கொண்டாள். அருகில் இருந்த அலமாரியை திறந்து வெள்ளி தம்ளாரை கையில் எடுக்கும்போது அதில் பதிந்திருந்த கண்ணாடியில் ஒரு முறை பார்த்து கசங்கி கிழிந்த சேலையை தட்டி சீராக்கி கொண்டாள். ஃப்ரிட்ஜை திறந்து குளிர்ந்த நீர் கொண்ட பாட்டிலில் இருந்து தண்ணீரை தம்ளாரில் நிரப்பினாள். வேகமாக அதை எடுத்துக்கொண்டு வாயிலுக்கு வந்தாள். ஐஸ் வாட்டரா? அத்தை ஃப்ரிட்ஜை பூட்டி விட்டுட்டு போலியா? ஆச்சரியம் என்று அவன் வேடிக்கையாக கேட்டான். குறும்பாக சிரித்தான். டம்ளாரை ஜன்னல் விளிம்பின் மீது வைத்துவிட்டு அவள் நிமிர்ந்தாள். எங்கள் அத்தையை பற்றி எனக்கு நீ சொல்ல வேணாம். அவங்க எப்படிப்பட்ட கரிமின்னு எனக்கு தெரியும். ஆரம்பத்தில் பரிமளா சின்ன குழந்தையாக இருந்தபோது பட்டணத்தில் படிக்க எண்ணி மாமா வீட்டில் தங்க வந்தவன்னா. சில மாதங்கள்லேயே ஊருக்கு திரும்பிட்டேன். இல்லாவிட்டால் நான் இருந்த இடம் புல்லு முளைச்சி போயிருக்கும். எலும்பும் தோலுமாக திரும்பி என்னை மறுபடியும் ஆளாக்க எங்கள் அம்மா பட்டப்பாடு. பகபகவென்றவன் சிரித்தான். அவன் பேச்சு, சிரிப்பு, அந்த பார்வை எல்லாமே அவளுக்கு இனித்தன. அதற்கு முன்பின் தெரியாதனோடு இப்படி பேசி கொண்டிருப்பது சரியா? பெண்மையின் உறுத்தல். அம்மா வரத்துக்கு ராத்திரி ரொம்ப நேரமாகும். இரவு சாப்பாட்டுக்கு இங்கேயே முகாம் போட்டு விடுவேன், பயப்படுறியா? அத்தை புறப்படும் முன் சாமான அறையை பூட்டி விட்டு போயிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். உனக்கு சாப்பிட மீதி என்ன வச்சுருப்பாங்கன்னு என்னால் ஜோசியம் பார்த்து சொல்ல முடியும். மாமா செல்வ நிலையில் ரொம்ப அபிவிருத்தி அடைஞ்சிருந்தாலும் அத்தையின் மனம் அப்படியே குறுகிய நிலையில் தான் இருக்குது. அத்தையை இன்னுமே மாற்றவே முடியல. அத்தை ஒரு கஞ்ச பிசுனாரி. தண்ணீரை குடித்து கொண்டு குறும்புத்தனம் கொட்டிய விழிகளால் அவளை ஊடுருவி பார்த்தபடி அவன் நின்றான். கன்னங்கள் சிவக்க, நெஞ்சம் பதற அவள் உதட்டை கடித்து கொண்டு மௌனமாக நின்றாள். தம்ளாரை அவளிடம் கொடுத்தான். கைக்குட்டையால் முகத்தை துடைத்து கொண்டான். கால்களில் செருப்புகளை திணித்து கொண்டு மேலே அவளை மெல்ல அவளை திரும்பி பார்த்தான். என் தாயார் கைலாசம், அவர்களுக்கு தூரத்து உறவு சகோதரி முறை. ஆமாம், நீ யாரு? பட்டுபோல் மென்மையான உடலை தழுவிய அந்த பார்வை அவளை மெய்சிலுக்க செய்தது. நானும் ஒரு வழியில் உறவுதான். உறவு என்பதை விட என் தந்தை ஐயாவுக்கு நெருங்கிய நண்பர் என்பதுதான் பொருந்தும். தடுமாறினாள் அவள். ஆதரவுக்காக கதவை மெல்ல பிடித்து கொண்டாள். முதன் முறையாக ஒரு அழகான வாலிபரிடம் சரிக்கு சமமாக நின்று பேசிய அந்த புதிய அனுபவம் அவளை நிலைக்குனைய செய்தது. நீ யாருன்னு இப்போது தெரிஞ்சு போச்சு. வரகனூர் பள்ளி ஆசிரியர் கோதண்டா அவர்கள் மகள் தானே? அம்மா சொல்லிக்கொண்டே இருந்தாங்க. தன்னை பற்றி அவர்கள் வீட்டில் பேசியிருக்கிறார்களோ? மெத்த வியப்பு அவளுக்கு. உன் பெயரை நான் தெரிஞ்சுக்கலாமா? அவன் கண்களில் கனிவு புன்னகை. மாதவி சொல்லி முடிக்க முன் நெஞ்சே வாயில் வந்துவிடும் போல பதட்டம் அவளுக்கு. உன் தந்தைக்கு குழலூதும் கோபாலன் மீது பக்தியோ? இந்த பெயர் விளையாட்டாக கேட்டபடி திரும்பி பார்த்தான். தமிழ் மீது அவருக்கு ரொம்ப ஈடுபாடு. அவருக்கு மிகவும் பிடித்தமான சிலப்பதிகாரத்தை ஆராய்ந்து கொண்டு இருக்கையில் தான் நான் பிறந்தேனாம். அதனால் மாதவி என்று பெயர் வைத்தாராம். வழியே அவன் கூறிய விளக்கத்தை கேட்டு சட்டென்று அவன் நின்றான். அப்படியானாலும் உனக்கும் ஆடத் தெரியும்னு சொல்லு. வெட்கத்தில் இரத்தமாக அவள் முகம் சிவந்து போனாள். பாடத்தான் கொஞ்சம் தெரியும். அவனுடன் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று போன்ற ஆவல் எழுந்தது. மாமாவை பின்னொரு சமயம் பார்த்து கொள்கிறேன், நன்றி. படிகளில் வேகமாக இறங்கினான் அவன். அப்பொழுதுதான் அவளுக்கு நினைவு வந்தது. இதாங்க, உங்களை தானே? உங்கள் பேரை சொல்லாமையே போகிறீங்களே. உரத்த குரலில் துணிவுடன் கூப்பிட்டு திரும்பி அவளை மோகனமாக பார்த்து, என் பெயர் கோவலன் என்று முறுவலித்தான். தூக்கி வாரி போட்டது அவளுக்கு. தாங்க முடியாத வெட்கத்தில் தலையை குனிந்து கொண்டாள். மன்னிக்கணும், விளையாட்டுக்கு சொன்னேன். சந்திரசேகரன் என்பது அம்மா வைத்த பெயர். சந்திரன் என்று கல்லூரியில் சுருக்கி கொண்டு விட்டேன். நான் வந்திருப்பது தெரிந்தால் அத்தை அப்படி ஒன்றும் மகிழ்ந்து விட மாட்டாங்க. முக்கியமாக நான் மாமாவை தான் பார்க்க வந்தேன். வரட்டுமா? அவன் புறப்பட்டான். தோட்டத்தை தாண்டி அவன் வெளியே சென்று வெகு நேர வரை அவன் பிரமித்து போய் வாயிலே நின்று கொண்டிருந்தாள்.
மென்மையாக இதமாக மாதவி கல்களை பிடித்து விட்ட இன்பத்திலேயே தங்கம்மாளுக்கு தூக்கம் வந்து விட்டது. சில வினாடிகள் லேசையான குரட்டை கிளம்பியது. மாதவி வெள்ளை எழுந்தாள். உறக்கம் கலைந்து தங்கம்மாள் விழித்து கொண்டாள். ஆமாம், அந்த பயல் சாயங்காலம் வந்தானா? எதுக்கு வந்தானா? வேலையத்தவன் தூரத்தூரவை சொல்லி கொண்டு வந்து விட்டான். இவர் சொன்னால் கேட்குறதே கிடையாது. இவங்க சொந்தக்காரங்கன்னு வந்து தின்னு அடிநாளில் இந்த குடும்பத்தை அழிச்சு விட்டாங்க. நான் மட்டும் இல்லாட்டி உங்கள் ஐயா திருவோடு தூக்க வேண்டியது தான். ஆமாம், அவனுக்கு காப்பி கீப்பி கொடுத்தியா? இல்லை, குடிக்க தண்ணீர் கேட்டார், கொடுத்தேன். கீழே வைத்திருந்த பாயை எடுத்துக்கொண்டு மெல்ல நகர முயன்றாள் மாதவி. சுத்த வாயரட்டல் வேறு வழி. அவன் முகரக்கட்டையை கண்டாலும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. சரி போய்ப்பாடு, உத்தரவிட்ட கண்களை மூடிக்கொண்டாள் தங்கம். பாயை தரையில் விரித்து தலையை சாய்த்தாள் மாதவி. மாதவி, பரிமளாவின் மெல்லிய குரல் கட்டிலிருந்து எழுந்தது. பிடி கொடுக்காது முணங்கினாள் மாதவி. இது சமயம் அவளுக்கு யாருடனும் பேசவும் பிடிக்கவில்லை. தன் உள்ளத்திலே பொங்கி புரண்ட இன்பமான சிந்தனைகளை தனிமையிலே அசையிட்டு மகிழ அவள் விரும்பினாள். அவள் அமராவதி மகனை இதுவரையே போட்டாவில் தான் பார்த்திருக்கிறோம். இன்னைக்கு நேரையே பார்த்து விட்டோம். ஓங்கி உசரமாக கரையில் என்று கட்டாலட்டானமாக இருக்கான். எனக்கு அவனை கொஞ்சம் கூட பிடிக்கல. தூங்கிட்டியா? பரிமளா அதட்டினாள். பதில் இல்லை என்று மாதவி தன் எண்ணங்களுக்குள்ளேயே மூழ்கி மெய்மறந்து விட்டிருந்தாள். என் பெயர் கோவலன். எத்தனை வெடிக்காக பேசுகிறார். ஏன் அப்படி பார்த்தால்? பரிமளாவுக்கு ரங்கதரியை பிடிக்காவிட்டால் இவளுக்கு என்ன? இவள் வரைக்கும் சந்திரசேகரனை மிகவும் பிடிச்சு விட்டிருந்தது. கண்கள் இனிக்க இன்ப பெருமூச்சொரு ஜன்னல் வழியே வானத்தை பார்த்தபடி தனக்குள்ளே புன்னகித்து கொண்டு கண்களை மூடிக்கொண்டாள் மாதவி.